இங்கே பாருங்க கைஸ், தளபதி. ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தளபதி அவருடைய வீட்டை பார்க்க தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ நம்ம நீலாங்கரைக்கு வந்துட்டோம். வந்த கிளிப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா தணிகைவேல். போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தணிகை தான் வந்தான் நம்ம கூட. ஸோ இந்த முறையும் அவனை கூப்பிட்டுட்டு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தளபதி வீட்டை பார்த்துட்டு நீலாங்கரை பீச்சுக்கு போக போகிறோம் கைஸ். நம்ம வந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் எங்கே இருக்குது தளபதி வீடுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஒரு வழியாக நம்ம நீலாங்கரை வந்துட்டோம் கைஸ். அங்கே இருக்கு பாருங்கள் கபாலீஸ்வரர் நகர்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அப்படியே நம்ம நேராக போனோம்னா நீலாங்கரை பீச்சுக்கு போயிடலாம். அதில் லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம தளபதி வீடு கைஸ். ஸோ இப்போ சிக்னல் போட போகிறாங்க. போட்டதை நம்ம கிராஸ் பண்ணி உள்ளார போவோம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, கபாலீஸ்வரர் நகருக்குள்ளே அப்படியே நம்ம நேராக போனோன்னா இந்த மாதிரியான ஒரு தெருவுக்குள்ளே தான் வருவோம். இங்கே பாருங்கள் பூச்செடி எல்லாம் இந்த பீச் ஓரமாக இருக்கிற ஏரியாங்கள்லேயும் இந்த மாதிரி பூச்செடி வைக்கிறாங்க கைஸ். பூச்செடி இருக்குது. அது எப்படி இங்கே என்னமோ ஒரு போலீஸ் பூத் ஒன்று இருக்கும், ஆனால் அது காணோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான வண்டிலாம் நான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். இருக்குது கைஸ். அந்த மாதிரி வண்டியை வச்சுட்டு அவங்களும் பொழப்பு நடத்துகிறாங்க. இப்போ நம்ம அப்படியே நேராக போனோன்னா எங்கே போவோம்னா நீலாங்கரை பீச்சுக்கு தான் போவோம். ஆனால் இப்போ நம்ம நீலாங்கரை பீச்சுக்கு போக போகிறதில்ல கைஸ். தளபதி வீட்டை தேடிய பயணம் எங்கே இருக்குதுன்னு தெரில. பார்ப்போம். அங்கே இருக்குது போலீஸ் பூத்து, அதை தாண்டவனே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன் காய்ஸ். இப்போ நம்ம நெருங்கிட்டோம். தளபதி தெருவை நோக்கி நேராக போயிட்டு இருக்கோம். என்னன்னு தெரியல, சைட்லெல்லாம் பார்த்தீங்களா அந்த ஒரு இதுவில் வச்சுருக்காங்க தடுப்பு மாதிரி. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கே போயிட்டு இருக்கு போலையே. ஃபஸ்ட்டு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேங்க ஐஸ். இங்கே அப்போக்கி இப்போக்கி நிறையவே மாட்டுறாங்க ஐஸ். நிறைய பில்டிங் வந்துட்டு இருக்குது. பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன கைஸ், அங்கே ஒரு ஆர்மி ஆஃபீஸர் நிற்கிறாரு. இந்த தெருவு தானா? தெருவு மாறிகிரி வந்துட்டோமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். தளபதி வீடு இந்த தெருவில் தான் பார்த்த மாதிரியான ஞாபகம். நமக்கு மேப்பில் இந்த தெருவு தான் காமிச்சது. ஒருவேளை வீட்டை மாற்றிட்டாரா? இங்கே போகிறோம் கைஸ். எவ்வளோ பெரிய வீடு, பயங்கரமாக கட்டுறாங்க. வந்துட்டேன் கைஸ். இது ஒருக்கு பாருங்க நம்ம தளபதியோடைய வீடு. தளபதி ஐயா இது வரைக்கும் போகுது சைடு காம்பவுண்டு. ஓகே கைஸ், இப்போ நிப்பாட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தெருவில் தான் கைஸ் நம்ம தளபதி இருக்கிறாரு. கரெக்டாக இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வீடு தான். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் தளபதியோடைய வீடு. ஸோ ஒரு மரம் இருக்குல்ல, இந்த மரத்தை சுற்றி பாருங்கள் நிறைய கம்பி வேலி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இது வழியாக ஏறி யாரும் உள்ளே போயிடக்கூடாதுல்ல. ஆனால் ஏறணும்னு நினச்சா ஏறிடலாம். அங்கே பாருங்கள், அதனால தான் கேமரா எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம்லாம் இந்த மாதிரி இருக்காது. இப்போ தான் இந்த மரம்லாம் இங்கே வந்துட்டு இருக்குது. சென்டராக வீட்டுக்கு முன்னாடி, கேட்டுக்கு முன்னாடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பின்னாடி வந்து காட்டுறேன். கேட்டு மட்டுமே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு இருக்கும் ஹைட்டு மட்டுமே. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா காலிங் பெல் இருக்குது கைஸ். அதுவும் பக்கத்து வீட்டு காம்பவுண்டில் வச்சுக்கிறாங்க. காலிங் பெல் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு சைடு பிள்ளையாரா, ஆமாம் பிள்ளையார் சிலை வச்சு அதுக்கு மேலே கேமரா. சைடில் பாருங்கள் ஒரே ஒரு சின்ன கேப்பு கூட இல்லை. யார் என்னமோ கிறுக்கி வச்சுருக்காங்க, யார் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அப்படியே அந்த சைடு வந்தோன்னா மேலே கம்பிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரண்ட் கம்பிலாம். ஸோ யார் மேலே ஏறிடு வருவதுன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு வச்சுருக்காங்க. இந்த சைடு நம்ம மாதா. இங்கே பாருங்கள் பெருநர் விஜய் என்ன பனையர்னு சொல்லிட்டு உள்ள லெட்டர்லாம் போட்டிருக்காங்க. யாருன்னு என்னன்னு தெரியல. மேபி அவர் பாப்பாரா என்னன்னு சொல்லிட்டு கூட தெரியல கைஸ். இந்த இடத்துல ஒரு கைப்பிடி மாதிரி இருக்குது. ஸோ அது வழியாகவும் நம்ம பார்க்கலாம். கைப்பிடி இல்லை, அது ஆள் யாராச்சும் வராங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் தளபதியோடைய வீடு. கேமரா வைடாங்களே கவர் ஆகலை பாருங்கள், அந்தளவுக்கு பெருசு. சைடில் பார்த்தீங்களா, போன வாட்டி வரும்போது இங்கே சோலார் லைட்டெல்லாம் இல்லை. ஆனால் இந்த முறை சோலார் லைட்லாம் போட்டு பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே அந்த கார்டனிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க போல். இந்த இடத்துல பாருங்கள் முருங்கை மரம். நம்ம கிராமத்துலலாம் பண்ண மாட்டோம், இங்கே இருந்தால் உடைச்சிட்டு வந்து மேலே சாணியில் தடவும்ல, அதே மாதிரி தளபதி வீட்டுக்கு வெளியே அவர் வச்சுருக்காரு. கண்டிப்பாக அவர் தானே வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள் இந்த ஒரு இடத்துலையே இருக்குது. பரவாயில்ல கைஸ், லைட்டு வெளிச்சம் இல்லாமல் இருந்திருக்கும் போல். லைட்டு வெளிச்சத்துக்கு அதையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர். ஸோ இந்த ஒரு பேக் டோர் தளபதி வீட்டுக்கு பக்கத்தில் எதுக்கு இருக்குன்னா, ஸோ யாராச்சும் வீட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்களே, ஸோ அவங்களாம் பெரும்பாலும் இந்த ஒரு டோரை யூஸ் பண்ணி தான் வெளியே வரது, உள்ளே போகிறது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே கைஸ், ஓவராலாக தளபதியோடைய வீடு பார்த்தாச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு வெளியே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ஒரு சில ஃபோட்டோஸ், ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு
நம்ம கிளம்ப போகிறோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ரீல்ஸ் எடுத்துகிட்டு நீலாங்கரை பீச்சுக்கு போவோம். A few moments later. இங்கே பாருங்க கைஸ், தளபதி கார் திறக்குது. நம்ம அண்ணன் நாளை காணமே கார் மட்டும் போது பாருங்க கைஸ். உள்ள BMW கார் இருக்கு பாருங்க. ஒரு வழியாக நம்ம பார்த்துட்டோம். தலைவரும் போகிறாரு, நம்ம அந்த கட்சி ஆஃபீஸுக்கு தான் போவார். ஸோ இப்போ நம்ம அங்கேயும் போகலாம் கைஸ். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு வழியாக நம்ம தளபதியை பார்க்கலனாலும் அவர் காரை பார்த்துட்டோம். அவர் உள்ளே தான் இருப்பார் கைஸ். எங்களால் நம்பவே முடியல கைஸ், நம்ம தளபதியை பார்ப்போன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளால் கிளியராக பார்க்க முடியல. ஆனால் கண்டிப்பாக அது தளபதி தான். ஸோ ஒரு வழியாக அவர் காரை பார்த்தாச்சு, ரொம்ப கிட்ட நம்ம பார்த்துட்டோம். ஸோ கேட் ஓப்பன் ஆகி வீட்டுக்குள்ளேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவர் டைரெக்டாக கட்சி ஆஃபீஸுக்கு தாங்க போகிறாரு. ஸோ நம்மளும் இப்போ டைரெக்டாக நம்ம கட்சி ஆஃபீஸுக்கு தான் போக போகிறோம். கனிகை எப்படி இருந்தது? நீ நினச்சி பார்த்துருப்பியா கேட் ஓப்பன் ஆகும் நம்ம பார்ப்போன்னு சொல்லிட்டு? நினச்சே பார்க்கல. நானும் நினச்சி பார்க்கல கைஸ். போன வாட்டி வந்தோம், அந்த வாட்டி எதுவுமே நடக்கலை. ஆனால் இந்த முறை காரை பார்த்துட்டோம், உள்ளேயும் பார்த்துட்டோம். உள்ளே நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளே. ஓகே கைஸ், இப்போ நம்ம டைரெக்டாக பீச்சுக்கு போகலான்னு இருந்தது. இப்போ நம்ம டைரெக்டாக பனையூரில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போகலாம் கைஸ். இப்போ போகலாமா? வாங்க கைஸ் போகலாம். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரை ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் நம்மளுடைய கணிப்பு ஸோ இங்கே ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் கைஸ் நம்ம ஆஃபீஸுக்கு வந்தாச்சு. ஸோ நான் உங்களுக்கு வெளியே இருந்து காட்டுறேன். இந்த ஒரு செவரு ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், தளபதியோடைய ஃபோட்டோஸ் தான், பேனர்ஸு தான். குடியரசு தின வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே பறக்குது பாருங்கள் அந்த கொடி. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி போட்டாங்க. கடை செட்டப்பே தான். உள்ளார ஒர்க்கு போயிட்டுருக்கு போல கைஸ். இன்னமும் ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு தெளிவாக தெரியல. மேபி அவர் வந்தார்னா ஒரு வேளை இங்கே நம்மளால் பார்த்துருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி போட்டு அந்த கொடி, இந்த மாதிரியான துண்டு இதெல்லாம் இங்கே விற்றுட்டு இருக்காங்க. A few moments later. கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உள்ள ஆஃபீஸுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் நம்மளால் தளபதியை பார்க்க முடியல கைஸ். ஸோ நேற்று இந்நேரத்துக்கெல்லாம் அந்த ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. என்ன கூட்டம் நினைக்காது? மாவட்ட செயலாளர் கூட்டம் கைஸ். ஸோ மாவட்ட செயலாளர் கூட்டம் இந்நேரத்துக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி எதுவுமே நடக்கலை. ஸோ தளபதி கிளம்புனார். ஸோ இந்த ஆஃபீஸுக்குள்ளே தான் வருவார்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஃபீஸுக்குள்ளெல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 4 மணிக்கு அவனுடைய செயலாளர் மீட்டிங்லாம் வைக்கிறாங்களாம். ஸோ அதனால் பார்ப்போம். 4 மணி வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ணி நம்மளால் தளபதியை பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். ஸோ ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். கைஸ் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸுக்கு போயும் நம்ம தளபதியை பார்க்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டோம் கைஸ். இங்கே ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுக்கலாம் நம்ம பிளான் பண்ணோம். ரீல்ஸும் எடுத்திருக்கோம். அது எப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். சரி எப்படி தானே இந்த வீடியோ? ஆமாம், நாங்கள் எதிர்பார்க்கல, பார்க்க முடியல. அங்கே ஆஃபீஸுக்கு போயும் பார்க்க முடியல. ஸோ ஓகே கைஸ், ஓரளவுக்கு நம்ம வெளியே வந்தால் அந்த கார் வந்து இதாச்சும் பார்த்தோம்ல, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் சேனலுக்கு யாராச்சும் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.